இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா சாரி கட்டிட்டு நிக்கிறாங்க. அதே சாரியை நானும் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அங்கதான் நம்ம பண்ற மிஸ்டேக். நம்ம பாடி டைப் வேற, அவங்க பாடி டைப் வேற. நம்ம பாடி டைப்க்கு எந்த ஃபேப்ரிக் செட் ஆகுதோ அதுல கட்டினாதான் நீட்டா இருக்கும். நம்ம பாடி டைப்க்கு சூட் ஆகாத ஃபேப்ரிக்ல சாரி கட்டினாலும் எவ்வளவு நீட்டா கட்டினாலும் அது பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, என்னென்ன பாடி டைப்புக்கு என்னென்ன ஃபேப்ரிக்ல சாரி கட்டினா நல்லா இருக்கும்னு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பியூர் ஷேப்ட் பாடி டைப் இருக்கு அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சிஃபான் கிளாத், ஜார்ஜெட், கிரேப், அப்புறம் சாஃப்ட் காட்டன்ல. இந்த ஃபேப்ரிக்ல சாரி கட்டினா இந்த பல்க் ஹிப் வந்து வெளியே தெரியாது. உங்களுக்கு ஆப்பிள் ஷேப்ட் பாடி டைப் இருக்கு அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது கிரேப், சிஃபான், சாஃப்ட் சில்க் அண்ட் விஸ்காஸ் பிளெண்ட்ஸ் எல்லாமே. இது இந்த டம்மி ஏரியால புடிச்சுக்காம இருக்கும். உங்களுக்கு ஹார் கிளாஸ் பாடி டைப் இருக்கு அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது சாட்டன் சில்க், சாஃப்ட் சில்க், காஞ்சிபுரம் அண்ட் டிஷ்யூ சில்க். இது வந்துட்டு எப்படின்னா உங்க கர்வ்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டும். உங்களுக்கு ரெக்டாங்கிள் பாடி டைப் இருக்கு அப்படின்னா காட்டன் சில்க், லினன், டுசர் சில்க், ஆர்கான்சா இதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் உங்க ஷேப்பையும் வால்யூமையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டும். அண்ட் உங்களுக்கு பொச்சி டைப் பாடி ஷேப் இருக்கு அப்படின்னா சிஃபான், கிரேப், அப்புறம் லைட் சில்க், சாஃப்ட் காட்டன் இதெல்லாமே ட்ரை பண்ணலாம். இந்த லைட் ஃபேப்ரிக் அண்ட் வெர்டிகல் ஃபால் அது வந்துட்டு எப்பவுமே உங்களை ஹைட்டா காட்டும். இன்கேஸ் நீங்க பிளஸ் சைஸ் பாடியா இருந்தா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது ஜார்ஜெட், கிரேப், சாஃப்ட் சில்க் அண்ட் மாடல் சில்க். இது ஒரு மாதிரி பல்கியா இல்லாம ஸ்மூத்தா காட்டும். சோ இனிமேல் இன்ஃபுளுசர் போடுற சாரியை செலக்ட் பண்ணாம உங்க பாடி ஷேப்ல இருக்க இன்ஃபுளுசரை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சாரி கட்டுறாங்கன்னு பார்த்து அதை ஃபாலோ பண்ணி போடுங்க.